ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர் 360. ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்குறீங்க. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால மறந்துடாதீங்க. இப்போது என்ன சொல்கிறதுனா, ஆக்சுவலி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் போய் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு மிக்க சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். யூடியூப் ஆரம்பித்து நாள் வீடியோ போடாமல் தான் இருந்திருக்கேன் நிறைய நாள். பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இருங்க, இந்த கேம் பற்றி பேசிப்போம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த கேம் என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏதோ கஷ்டமாக இருக்கும் ஆடி பாடுறா அப்படின்னு சொன்னான். அதனால தான் இந்த கேம் வந்திருக்கேன். இந்த கேம் பேர் தெரியல, மோஸ்ட்லி தெரியல. நம்ம பார்ப்போம். எகிரு ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே நான் 2 லெவலை முடிச்சிட்டேன். 3வது லெவல். ப்ரோ என்னது ப்ரோ இது, என்ன ப்ரோ அப்படி குதிச்சு போயிடலாம். ஏங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இதெல்லாம். போய் என்ன ப்ரோ ஸ்டார்டிங்லேயே வைக்கிறீங்க. எகிரு ஓடு ப்ரோ என்ன ப்ரோ எகிரு ப்ரோ எகிரு ப்ரோ. அவ்வளோதான். 3 லெவல். 4வது லெவல் லாஸ்ட் லெவலுங்க. வேறு எங்கே ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. எகிரு அவ்வளோதாங்க. எனக்கு ஈஸிங்க இதெல்லாம். அப்படியே என்ன தராது, லெவல் டெவிலா ஏதோ போட்டுருந்துச்சாங்க. ஈஸி ப்ரோ இதெல்லாம். அப்படியே எகிரி வச்சு போயிட்டே இருப்பேன். ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்களே தெரியண்டா எனக்கு. உங்களை பற்றி ஈஸிங்க. அப்படியே ஜம்பிங் ஸ்டானாவை போட்டு போயிட்டே இருப்பேன். ஈஸி எனக்கு இதெல்லாம் ஈஸிங்க. அப்படியே என்ன சொல்கிறது, கஷ்டமாக நம்ம இது கொடுங்கடா. இது எதுவும் இல்லை. நான் சொல்லலை. அப்படியே போய்ட்டு அப்படியே அவ்வளோதான். சாய் ஐயோ ஜாங்க என்னங்க கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் ஈஸி, எல்லாமே ஈஸி தான். போவோம் எகிரி அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலி இந்த கேம் நான் முழுசாக முடிச்சிருக்க மாட்டேன். என்ன ப்ரோ சரி இருங்க ப்ரோ என்ன ப்ரோ இது ப்ரோ இப்படி குதிச்சாலும் அது வந்துடுது. இப்படி குதிச்சுட்டு அப்படி என்ன ப்ரோ இப்படி குதிச்சுட்டு அப்படி, ஐயோ இப்படி குதிச்சுட்டு எகிரு ஐயோ எப்படி ப்ரோ இது போகிறது தெரியலையே. ஐயோ ப்ரோ குதிச்சிரு அவ்வளோதான் ப்ரோ. செம்ம ப்ரோ. அப்படியே இதை சொல்லி இந்த கேம் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டேன். பாதி இந்த லெவலே பாதி தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். இது ஃபுல்லாக முடிக்கணும்னா நிச்சயமாக 30 நிமிஷம் போயிருக்கும். அதனால் என்ன எதுக்கு இந்த ஓட்டை ப்ரோ என்ன ப்ரோ முள்ளுலாம் வருது. இது அதுக்காக இதை லைவில் போட்டால் நல்லா இருக்குங்க. லைவாக போட்டால் கரெக்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், லைவாக போடலாமா வேணாமான்னு. இது லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். லைவ் போட்டால் நல்லாயிருக்கும். பின்னாடி லைவ் போட்டால் நல்லாயிருக்குங்க. அந்த பாருங்க நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவே போட மாட்டேன், இதெல்லாம் லைவ் வேறு போட்டுருவேடா அப்படின்லாம் சொல்லாதீங்க. லைவ்லாம் போட்டுருவேன் கரெக்டாக. அதாவது இதுமேன்ட்டு வீடியோ கரெக்டாக வந்துடும். ஏன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி வச்சுருக்கீங்க. போன வாட்டி அந்த சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்சி அது எபிசோட் 1 போட்டிருந்தோம். அது 2024 டோர்னமெண்ட்டை இது பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி 2025 இதுவே கிடச்சிருச்சு. அதனால் 2025 ஆப்ஷனில் எடுத்து போடலாமா, இல்லை இல்லைன்னா அந்த சிஎஸ்கே பிளேயிங் 11 போடலாமா, இல்லை ஆப்ஷனில் எடுத்து போடலாமான்றது நீங்கள் தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் போடுறேன். அதுக்கடுத்தது இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னு ஒரு ரீசன் இருக்குது. நான் தோற்றுக்கிட்டே இருக்குன்னேடா. இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி கேம் என்ன போடுறதுனே தெரியல. இதுவே நான் யார்கிட்டயோ கேட்டு இந்த கேமை கண்டுபிடிச்சேன்.
அதுக்கடுத்து இன்னொரு கேம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது பேர் இன்டர்நெட் அண்ட் கஃபே சிமுலேட்டரோ ஏதோ. அந்த கேம் வந்து ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அது ஒரே ஒரு நான் நினச்சேன் 4-5 டே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரே ஒரு டே தான். அதுக்கு 34 நிமிஷம் வீடியோ வந்துடுச்சு. அது போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சிஎஸ்கே மேட்சும் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன ப்ரோ இது? ஐயோ ப்ரோ 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 வேக்ரு அவ்வளோதான் ப்ரோ. இந்த காயினும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்ல போடா. எகிறு மேலே. என்ன ப்ரோ மேலே தொட்டா கீழே? சரி வேணாங்க, காயினே பிடிக்க தேவையில்லைங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். எகிறு ப்ரோ. என்ன ப்ரோ பறக்கிற? ப்ரோ 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 என்ன ப்ரோ பறக்கிற மேலே? ப்ரோ 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 போடு, பறக்கிறோம். பறந்தே ஆவறோம். பறக்கிறோம், பறந்தே ஆவறோம். ப்ரோ வெறியாகுது ப்ரோ, எனக்கு வெறியாகுது ப்ரோ. ப்ரோ ஐயோ 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 ப்ரோ போயிடு. ஸோ அதுக்கடுத்தது வந்து லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ஹாய் ப்ரோன்னு போட்டிருந்தார். நான் திரும்ப ஹாய் ப்ரோன்னு போட்டேன். அதுக்கடுத்து அவரை காணோம். அவர் இந்த வீடியோ பார்த்துருந்தாருன்னா ப்ரோ நன்றி. அந்த வீடியோ கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி. கமெண்ட் பண்ணவருக்கு மிக்க ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இத்தனை பேர் பார்க்குறாங்க, அத்தனை பேருமே கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் வந்துச்சு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. நிறைய பேர் கேட்கலாம், நீ சப்போர்ட் பண்ணியும் நீ வீடியோ போட மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே எனக்கு எந்த இது போடணுன்னே தெரியல. கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. எந்த கேம் இது வரைக்கும் இன்னும் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட நிறைய கேம் தேடிட்டு தான் இருந்தேன், கிடைக்கவே இல்லை. எந்த கேமுமே கிடைக்கல. அதனால் இந்த கேம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ பேசிக்கிட்டே வந்துட்டேன் ப்ரோ எனக்கு ப்ரோ என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. இன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. கைஸ் வெற்றிகரமாக அந்த லெவலை முடிச்சுட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னொரு சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு இப்போ வந்து பேக்ரவுண்டில் 2 வீடியோ வந்துடுச்சு. அது எப்படி போக வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணேன்னா நிச்சயமாக இப்போ ரெக்கார்ட் பண்ண எல்லாமே போய்டும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது அந்த இது எல்லாமே போய்டுங்க. அது மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நானே சொல்கிறேன், அது அந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் தானே, நான் என்ன உங்கள் சொத்தியாக கேட்குறேன் எழுதி தர சொல்லி. கமெண்ட் தானே, ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடலாம், நல்லா இருக்குது லைவ் அந்த மாதிரி எதனா ஒரு கமெண்ட் தான் கேட்குறேன். அதையும் பண்ண மாட்டேறீங்க. என்ன பண்ணுவேண்ணா? ஏங்க இது ரிவர்ஸ் ஜாய்ஸ்டிக் ஆகிடுச்சு. இது வந்து எது தொட்டாலும் வந்து ஆக்சுவலி நான் முன்னாடி போகிறத தொட்டால் பின்னாடி போகுது, பின்னாடி தொடுறத தொட்டால் முன்னாடி போதாங்க பாருங்கள். எகிற பட்டன். எனக்கு வெறியா ஆகுது ப்ரோ. ஆக்சுவலி சொல்லுங்கள், நம்ம அப்படி எனக்கு அப்படி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படி இல்லைன்னா என்னால் ஆட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே என்கிட்டேருந்து ரிப்ளை வரும். அதுக்கு ஒரு நாள் கழித்து கூட அந்த வீடியோவும் வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி கண்டென்ட் இல்லாமல் தாங்க எதுவுமே போட மாட்டேறேன். கண்டென்ட்லாம் மாட்டிடுச்சுன்னா பிரித்து எடுத்துருவேன், தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச கேம், உங்களால் ஆட முடியாத கேமு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா
ஏதாச்சும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஒரு கேம் இருக்கும், அந்த கேம் சொல்லுங்கள், எனக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி அந்த 2024 சிஎஸ்கே ட்ராஃபி வந்து அந்த எபிசோட் ரன் பண்ணலாமா வேணாமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் கேம் சொன்னதுக்கே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நிறைய சொல்லிட்டேன். சரி, நீங்கள் கமெண்ட் கூட பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு லைக் டார்கெட் வைக்கிறேன். மோஸ்ட்லி நான் ஒரு 2 வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 லைக் பண்ணிட்டீங்க, லைக் டார்கெட் 2. சப்போஸ் நீங்கள் 2 பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அந்த 2024ஓட அந்த டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் 2025ஓட சிஎஸ்கே இது பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு 2025ஓட போடுனான்னா அதையும் போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும். அதுக்கு லைக் டார்கெட் வந்து 3 4. ஓகே, 4 3 இல்லைனா 2 வேணாம், 3 இல்லைனா 4 அது பண்ணிக்கோங்க. அது 2த்துல ஏதாச்சும் ஒன்று. நீங்கள் 2024 போட்டுட்டு அது போடுறான்னா 2. 2024 போட்டுட்டு 25ஓட குரூப் ஆக்சுவலியும் லைக் டார்கெட் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நான் 3 மேலே வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக போட நினைக்கிறேன். இந்த வீடியோவே என்றைக்கு வரும்னு தெரியல, ஆனால் நான் என்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வரும்னு தெரியல உங்கள் கையில். மோஸ்ட்லி இது வரும், எப்போ வரும்னு தெரியல. வரும், ஆனால் வரும், எப்போ வரும்னு தெரியல. ஓகேங்க, நம்ம கேமை வந்து மறந்துட்டோம். ஆக்சுவலி இந்த கேம் நல்ல கேம் தாங்க. இது வந்து லைவில் போட்டால் லைவில் விளாட்னா நல்லாயிருக்கும். எகிரு அடப்பாவி. ஆக்சுவலி இன்னொரு நருட்டோ கேம் வேறு இன்னொன்று வச்சுருக்கேன். நான் அதுவும் போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா எப்படா கமெண்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதான் நிறைய பேர் பார்க்குறீங்களா, அதில் யாராச்சும் ஒரு 2 பேர் நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தாங்க ஏதாச்சும் தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு மனுஷனாக நினச்சி என்னை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு வெறியாகுது ப்ரோ. என்ன ப்ரோ இது? போ தாண்டு. இப்போ வந்து இந்த கல் மாதிரியாது அந்த கல் வரும். எல்லாம் டெக் தான், எல்லாம் பிரைன். எகிரே ட்விஸ்ட் வச்சானுங்க பாருங்கள். லாஸ்ட்டு அந்த இது மட்டும் நகர மாட்டேங்குதா? எகிரு ப்ரோ. என்ன ப்ரோ, கரெக்டாக தானே ப்ரோ போனேன்? கரெக்டாக போயிட்டேங்க. ஓகே, ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கே அது ஃபீல் ஆகுது, ரொம்ப நாள் ஆன மாதிரி. மோஸ்ட்லி ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் எதுவும் வரமாட்டேங்குதுங்க. நானும் ரூம் மேட்ச்சில் எவனாச்சும் அடிச்சுட்டு போடலான்னு பார்த்தா ரூம் மேட்ச்சில் எவனாச்சும் அடிச்சுட்டு போடலான்னு பார்த்தா எவனும் வரவும் மாட்டானுங்க. அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுறது, எதுவும் பண்ணவும் முடியல. இப்போ நருட்டோ சாப்டர்லாம் வந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இது பண்ணுறேன். சரி, நிறைய விஷயம்லாம் பண்ண மாட்டேன். நான் வீடியோவே ஒழுங்காக போட மாட்டேன். அது விடுங்க, பார்த்துக்கலாம். இனிமேட்டு வீடியோ வந்துடும், ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஆக்சுவலி உண்மையாகவே வீடியோ போடுவேன். எனக்கு நம்பி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்லேருந்து யார் பார்க்குறீங்களோன்னு தெரியல. ஃபஸ்ட்லேருந்து யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோ என்னது கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ ஆக்சுவலி எனக்கே ஞாபகம் இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட என்ன கேம்னு. ஆனால் நம்ம கேம் தான் போட்டோம், வேறு எதுவும் போடலை. சரி, ஹாரர் கேம்லாம் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளை ஃபஸ்ட்டு நீங்கள் லைக்கும் இதுவும் பண்ணுங்கள். இந்த கேமை லைவ் போடலாமா அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து என்றைக்கு லைவ் போடணும், என்றைக்கு லைவ் போடுவேன் அப்படின்றது மோஸ்ட்லி நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் வந்து ஹாலிடேஸில் தான் போடுவேன்.
அது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கலாம், சனிக்கிழமையாகவும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு சனிக்கிழமை ஹாலிடே, உங்களுக்கு தெரியல. ப்ரோ 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 என்ன ப்ரோ தனியாக இருக்காது? வந்துட்டோம். ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ நோ ப்ரோ 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 கரெக்டாக அது ஸ்ட்ரைட்டாக போன பொழுது ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ விளங்கிடும். இப்போ தானே வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியுது, விளங்கிடும். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேமு போடலாமா? இல்லை கிரிக்கெட் அந்த அந்த நான் ஏதாச்சும் பேச நினச்சாவே என்ன அவுட் பண்ணி விட்டுறேன் நானுங்க. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கேம் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கேம் தெரியும், ஆனால் போட தான் மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா தெரியலல்ல, இல்லை ஃப்ரீ ஃபயர் பற்றி போடலாமா அப்படின்றத சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லுங்கன்னுவேன், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரிங்க, இதுக்காச்சும் சொல்லுங்கள், எதுவாச்சும் பண்ணுங்கள். அந்த லைக் டார்கெட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ரெண்டு கேம் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து அந்த நீங்கள் அந்த 2025 ரீவைண்ட் பண்ணி போடலாமா அப்படின்றது. ஆக்சுவலி அந்த உண்மையை சொல்லணும்னா அது வந்து அந்த கேம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து தான் போடணும். அது வந்து இப்போதைக்கு போட முடியாது, அது லேட் ஆகும். ஆனால் 2025 அது போடலாம். ஏன்னா அந்த கேம் வெர்ஷன் வச்சுருக்கேன். 2024 வெர்ஷன் தான் இப்போது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது சரிங்க, நீங்கள் கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த 2024 வீடியோ நானே போடுறேன், அதோட வெர்ஷன் கண்டுபிடிச்சி. இப்போதைக்கு நம்ம 2025 சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல் ப்ளே பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பண்ணுங்கள். அதுக்கு வந்து லைக் டார்கெட் அதை தான் 2 வந்து இதுக்கு வந்து ஐயோ இந்த கேம் வந்து லைவ் போடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு 4. சொல்லி நம்ம கேம் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம லைவ் போட்டால் இது நல்லாயிருக்கும். நிச்சயமாக நீங்கள் நான் கன்ஃபார்ம் சொல்லுங்கள், நான் லைவ் நிச்சயமாக போடுறேன். நெக்ஸ்ட் கேம் என்ன போடுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், பை.